நம்ம பிரெட் கிரம்ப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறது. பட்டன் கிரியேட் பண்ணுறது சிம்பிள் தான். பட்டன் டேக் HTML டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் டு பட்டன் கொடுத்துக்கிறோம். கிளாஸ் BTN இதுதான் பட்டன் கிரியேட் பண்ணக்குள்ள கிளாஸ். இந்த கிளாஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து பட்டனை டேகாக க்ளோஸ் பண்ணிடுறோம். பட்டன் டேக் இதில் சாம்பிள் பட்டன் கொடுக்குறோம். சாம்பிள் BUTTON. இது நார்மலாக HTML டேகே பட்டன் டைப்பு பட்டன் கிளாஸு நம்ம தேவையான கிளாஸாக CSSல் எழுதிடணும். பிறகு இது சாம்பிள் பட்டன், அவ்வளோதான். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ சாம்பிள் பட்டன் வந்துடுச்சு. இப்போ கிளிக் பண்ணால் பட்டன் ஷேப் வருது, அந்த கிளிக் ஆகுது. இது நம்மளுக்கு கலர் வேணாம் அப்போன்னா BTN ப்ரைமரி கலர் கொடுக்குறோம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சுன்னா அது ப்ரைமரி கலரில் உங்களுக்கு பட்டன் வந்துடுச்சு. இப்போ ப்ரைமரி கலரில் பட்டன் வந்துடுச்சா. இப்போ அதே எனக்கு வேறு கலர் வேணும். நம்ம ஏற்கனவே பூட்ஸ்ட்ராப்லாம் நிறைய பார்த்துருக்கோம். BTN ப்ரைமரிக்கு பதிலாக செகண்டரி கொடுத்துருவோம். செகண்டரி. இப்போ பார்த்திங்கன்னா செகண்டரி கலரில் ஒரு பட்டன் வந்துருக்கு. இது செகண்டரி. இதில் ப்ரைமரியை மாற்றிட்டு வார்னிங் கொடுக்குறோம். இது கலர் வார்னிங் கலரில் மாறிடுச்சு. இதே போல் வார்னிங் இருக்குது, டேஞ்சர் இருக்குது. டேஞ்சர் டிஃபால்ட்டாகவே இருக்குது, நம்மளுக்கு தெரியும். இன்ஃபோ, சக்ஸஸ், பிறகு லைட்டு டார்க், இன்னொன்று டார்க். இதெல்லாம் டார்க் கலர் பட்டன் கிரியேட் பண்ணுறது. இவ்வளோ இருக்குது. நம்ம கொடுத்துக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு மாடலில் எந்தெந்த மாடலில் பட்டன் வேணுமோ, எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வேறு கலர் வேணும்னா நம்ம CSSல் எழுத வேண்டியதான். இவ்வளோ தான் பேசிக்கான கலர். இதில் பூட்ஸ்ட்ராப்பில் கொடுத்துருக்க பேசிக்கான கலர். இவ்வளோ கலர்லையும் பட்டன் க்ரியேட் பண்ணிடலாம். இது எனக்கு லிங்க் பட்டன் வேணும்னா இதில் BTN லிங்க்னு கொடுக்கும். BTN லிங்க். இப்போ ரீப்ரெஷ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா இது லிங்கு பட்டனாக இருக்கும். மற்றதெல்லாம் பட்டன் ஷேப்பில் இருக்குது. இது லிங்கு ஷேப்பில் ஆங்கர் டேக்ஸ் கொடுத்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாடலில் இருக்குது. இது பட்டனில் எனக்கு பட்டனில் இந்த மாடல் கலர் வேண்டாம், ஏன்னா அவுட்லைன் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம்னா BTN அவுட்லைன், BTN அவுட்லைன் ப்ரைமரி கலர்னால் ப்ரைமரி கலர் கொடுத்துக்கிறோம். இந்த BTN ப்ரைமரியே எடுத்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ரைமரி கலரு அவுட்லைன் மட்டும் இதுக்கும் அப்புறம் அவுட்லைன் பட்டனுக்கும் வித்தியாசம் தெரியுது. இதே போல் என்ன வேணும்னாலும் அவுட்லைன் secondary warning
டேஞ்சர், சக்ஸஸ். என்னன்னா இதே போல் இதில் என்ன ஏற்கனவே நம்ம என்ன கலர் எல்லாம் கொடுத்துருக்கோமோ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி டிஃப்ரென்ஸு தெரியுது இல்லையா? இதே போல் பின்னும் வேறு மாடலில் எனக்கு பட்டன் டிஃபால்ட்டு பட்டன் டேக் யூஸ் பண்ணாமல் இன்புட் டைப் is equal to இப்போ பட்டனுக்கு பதிலாக சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கிளாஸ் btn வேணும்னா btn ப்ரைமரி கொடுத்துக்கலாம். ப்ரைமரி கலரு இதில் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டன் கிரியேட் ஆகிருக்குது. இப்போ வேல்யூவில் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இன்புட்டுன்னு கொடுக்குறோம்னு வச்சுருக்கோம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இன்புட்டுன்னு மாறிடுச்சு. என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வேல்யூவில் கொடுத்தாச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டு அதில் டிஸ்பிளே ஆகும். இல்லைன்னா டிஃபால்ட்டாக சப்மிட்டு டிஸ்பிளே ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். உள்ளே தனியாக க்ளோஸ் பண்ண விடாது. ஸ்லாஷ் இன்புட்டுன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட விடாது. இந்த மாடலில் க்ளோஸ் பண்ணும். இது எனக்கு வேறு பட்டன் வேணும். இது பட்டன் உங்களுக்கு எப்படி இருக்குது சாம்பிள் பட்டன். இது அவுட்லைன் எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் என்ன சைஸு சும்மா ஒரு பிரேக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டி டிஃப்ரென்ஸ் தெரிய வேண்டி இப்போ பிரேக் கொடுத்தோம். கூட ஒரு பிரேக் யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த பட்டன் தான் வாங்கி இதுக்கு கிரியேட் ஆகிருக்குது. இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? எனக்கு இப்போ பட்டன் சின்ன சைஸாக வேணும்னு btn -sm. smனா ஸ்மால் ஷார்ட் ஃபார்ம். இப்போ இந்த பட்டன் என்ன மாடலில் மாறுதுன்னு பாருங்கள். சாம்பிள் பட்டன் இப்போ சைஸு பழையதை விட சின்னதாகிட்டான். இது எல்ஜி கொடுக்குறோம். எல்ஜினா லார்ஜ். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சுன்னா சாம்பிள் பட்டன் எஸ்எம் தனியாக கிரியேட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிய வேண்டிதான். எஸ்எம்முக்கும் எல்ஜிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன மாடலில். இப்போ பார்த்தீங்கன்னா இது எஸ்எம் கிரியேட் பண்ணுறது. இது எல்ஜி போட்டு கிரியேட் பண்ணுறது. இது எனக்கு ஃபுல்லாக வேணாம். இப்போ சிம்பிளாக இதில் இதோட முடிஞ்சிருச்சு பட்டன். இது பெரிய பட்டனில் ஃபுல்லாக வேணாம்னா btn block BLOCKன்னு ஆட் பண்ணுறோம். btn -block. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ இடத்துல நம்ம கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் கிரியேட் ஆகும். கலர் வேணும்னா ப்ரைமரியோ செகண்டரி வேணும்னு வார்னிங் கொடுக்கணும். வார்னிங். இது பிளாக் லெவல் பட்டன். இந்த பட்டனே பேர் பிளாக் லெவல் பட்டன். இப்போ இவ்வளோ டிவுக்குள்ளே போட்டுறதுனால இந்த மாடல் வந்துருக்கு. இப்போ டிவுக்கு வெளியே க்ரியேட் பண்ணோன்னா
ஃபுல் சைஸு எவ்வளோ சைஸு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ ஏரியாவுக்கு இந்த பட்டன் க்ரியேட் ஆகும். இப்போ எப்படி பட்டன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல் இப்போ ஹெச்ரஃப் ஹேஷ் சும்மா கிளாஸ் வந்து ஆக்டிவ்னு கொடுக்குறேன். ரோல் வந்து இது பட்டனாக யூஸ் ஆகணும். ரோல் BUTTON பட்டன். ஏரியா ஹைஃபன் ப்ரெஸ்ட். equal to true. அங்கே டேகை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதில் ப்ரைமரின்னு கொடுப்பாங்க, ப்ரைமரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக் மூலம் ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்டில் ஒரு பட்டன் க்ரியேட் ஆகிடுது. கிளாஸில் ஆக்டிவ் கொடுத்துருவோம். இதில் பிடிஎன் ப்ரைமரி இது ஆக்டிவில் இருக்குது பட்டன். இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்காது. நம்ம மவுஸை மேலே கொண்டு போகும்போது தான் ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த பட்டன் ஏற்கனவே ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த பட்டன் நம்ம மவுஸை கொண்டு போகும்போது தான் ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த பட்டன் வந்து இது நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த பட்டன் எப்படி இருக்குதோ அதே மாடலில் இந்த பட்டனும் இருக்குது. அதுக்கு தான் ஏரியா ப்ரெஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கும். இது டிசேபிள்டு மாடலில் இப்போ பட்டன் இருக்கலாம். இப்போ ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பட்டன் இருக்குது, சாம்பிள் பட்டன்னு சாம்பிள் பட்டன் இருக்குது. இது ஸ்டேட் வந்து ஆக்டிவ் டிசேபிள்டில் இருக்கணும்னா நம்ம மவுஸ் எடுத்து கிளிக் பண்ணாலும் பட்டன் என்ன ஆகும், டிசேபிள்டு. இப்போ இந்த பட்டன் வந்து நம்ம என்னதான் நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கிளிக் பண்ணாலும் அது ஏற்கனவே மங்கலாக இருக்குது, டிசேபிள்டாக இருக்குது. இந்த மாடல்லையும் நம்ம பட்டன் க்ரியேட் பண்ணலாம். எப்படி இது சிம்பிளாக இது இப்படி தான் பூட்ஸ்ட்ராப்பில் பட்டன் க்ரியேட் பண்ணுறது. டிசேபிள்டு வேணும்னா டிசேபிள்டுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது சாம்பிள் பட்டன் எந்த மாடலில் வேணும்னாலும் பட்டன் க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாடலில் பட்டன் வேணுமோ அந்த மாடலில் பட்டன். இது சாம்பிள் பட்டன் நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை வேணும்னா வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான இப்போ சப்மிட்டு ரீசெட்டு என்ன வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இப்படி தான் பூட்ஸ்ட்ராப்பில் டிசேபிள்டு பட்டன் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. இவ்வளோ டைப் இருக்குது. நம்ம என்ன டைப் பட்டன் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது இல்லை ஆப்பு பூட்ஸ்ட்ராப்னா வெப் ஆப்பு க்ரியேட் பண்ணுறது அந்த டைம்லலாம் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி இந்த மாடல்லாம் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.